நாளை ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காதே பூந்தேனே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன் மருமகளே இப்படி அலர்னு அலறிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எதே உங்க ஒரு முகத்தை திரும்புங்கமா திருப்புங்க, இந்த பக்கம் திருப்புங்க. சொல்லு மருமகளே சொல்லு. அதான் எதுக்கு அலர்னு கேட்டீல? ஆமா, நான் அலர்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க ஏன் குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த பக்கம் ஒரு வாக்கு இந்த பக்கம் ஒரு வாக்குன்னு வீட்டுக்குள்ளே வாக்குன்னு வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க? யாரு? நானு. ஆமா மருமகளே, எனக்கு ஒரு டவுட். எதுக்கு எல்லாரும் குட்டி போட்ட பூனைன்றீங்க? டவுட் நல்லா தான் இருக்கட்டே, ஆனா குறுக்க மறுக்க யாராச்சும் நடந்துட்டு இருந்தா இந்த கேள்வியை தானே எல்லாரும் கேக்குறாங்க. எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க, நீயும் கேட்காத மருமகளே. ஓகே, எதுக்கு அப்படி கேட்க கூடாது? வேற ஒண்ணும் இல்ல மருமகளே, என்னைக்கு அது குட்டி போட்ட பூனை குறுக்க மறுக்க நடந்து யாராவது பாத்துருக்காங்களா? குட்டி போட்ட பூனையே குழந்தை பத்ததுல டயர்டாயி படுத்திருக்கும், இதுல குறுக்க மறுக்க வேற நடக்குதாக்கும். பரவாயில்லையே, அத்தை குறுக்க மறுக்க நடந்ததுல இப்படி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி தே, இப்ப நீங்க குறுக்க மறுக்க நடக்கிறீங்க இப்படி கேட்டா ஓகேவா? குட்டி போடாத பூனை மாதிரி ஏன் தே குறுக்க மறுக்க நடக்கிறீங்க? சோ அப்பா, எப்படினாலும் இந்த பூனையை நீ விட மாட்ட போல. ஏதே ஒரு பேசுறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ல, அந்த பூனையை வச்சு பேசிட்டு போறேன். சரி தே, நீங்க எதுக்கு இப்படி நடக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அது ஏன் கேக்குற மருமகளே, என் மவளை எனக்கு பாக்கணும் போல இருக்கு பத்துக்க. கண்ணுக்குள்ளேயே கட்டையே அழுத்துதான்னா பாரு. அட மாமியார் கிழவி, இது ரொம்ப ஓவரால பண்ணிட்டு இருக்கு. நேத்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டுல தான் இருந்துட்டு போயிருப்பா, இன்னைக்கு விடிஞ்சு 10 மணி தான் ஆகுது, அதுக்குள்ளே மகளை பாக்கலன்னு இம்பிட்டு வருத்தப்பட்டு இருக்கு. ரொம்ப பாசமான குடும்பமா இருப்பாங்களோ? என்ன பாசம் என்ன பாசம்? பாசம்தான் என் மவ மேலதான், என் உசுரே அவதான் தெரியுமா, அது சொன்னா உனக்கே புரியுமா. அவ சோம்பேறி ஆவறதுக்கு முத காரணமே நீங்க தானே. இப்படி செல்ல கொடுத்து அவளை கெடுத்து வச்சிட்டீங்க. இரு என் மவளுக்கு ஒரு போன் அடிச்சு பாக்கேன். அடியே மவளே, என்ன செய்தட்டி? என்னதே கிளம்பி வந்துகிட்டு இருக்கியா? வா 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 வா. நீங்க வராதன்னு சொன்னாலே அவ புள்ளிமான் மாதிரி தாவி குதிச்சு ஓடி வருவா. இப்படி ரேஸ் குதிரையை கூப்பிடுற மாதிரி வா 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 நீ இத்தனை வாடி கூப்பிட்டீங்கன்னா அவ பறந்துல வருவா. மர்மவளே, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மவ என் வீட்டுக்கு வர போறா. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா இது ரொம்ப ஓவரா இருக்கு. நேத்து சாயங்காலம் வீட்டுக்கு போனவா இன்னைக்கு காலையில வரதுக்கு இம்பட்டு சந்தோஷம் தேவையில்ல. ஆனா போன்ல ஒண்ணு சொன்னா பாத்துக்க, அத நினைச்சத கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னத்த சொன்னா? நாத்துக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? நம்ம வச்சு நல்லா பார்த்து அனுப்போதே. இல்ல மர்மவளே, அவ என்ன சொன்னா, அவ மாமியா கூட சண்டை போட்டுட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு துணி எல்லாம் கொண்டுட்டு வரேன், இனிமேல் மொத்தமே நம்ம வீட்டுல தங்க போறேன்னு சொல்றா. என்னதே இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க? இப்ப மாதிரி நைட்டு போயிட்டு காலையில வந்துட்டு இருந்தா மொத்தமே இனிமேல் தங்கனா அவ தாங்க முடியாததே. என்ன சொல்ற மர்மவளே, எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயோ, அவசரப்பட்டு உண்மையை உளறி கொட்டிட்டோமோ? இப்ப அத்தை எப்படியா சமாளிக்கணுமே. ஐயா அப்படி இல்லத்த, நாத்து வீட்டுல சண்டை போட்டு இங்க வந்து வாழ வெட்டியா இருந்தானா நமக்கு நல்லது இல்லத்த. அதைத்தான் சொன்னேன், எப்படியாவது நாத்த உங்க மாமியார் கூட சேர்த்து வைக்கணும். அதான் நம்மளோட கடமை. என்ன செய்யறது மர்மவளே, நம்ம சொல்லி என் மவ கேட்க மாட்டாளே, அவ இது சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. எல்லா பிரச்சனை எனக்கு தெரியுத, நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. முதல்ல உங்க காது கொடுங்க. போ மர்மவளே, எனக்கு இருக்கதே 2 காது, அதையும் வாங்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் எங்க போறது? ஐயா அத்தை, உங்க 2 காதுல ஒரு காதை மட்டும் அறுத்து நான் கறி ஆட்டி போறேன். ரகசியம் பேசுறதே ரகசியம். பேசி மருமவளே பேசி, நீ என்ன ரகசியம்னாலும் பேசி. ஆனா என் மவ இப்படி வாழாவட்டியே வந்து இருந்தா நல்லா இருக்காது மருமவளே, அத பத்தி ஏதாவது பேசு. அத்தை அத்தை அறிவு கட்ட அத்தை, நான் சொன்ன மாதிரி நடந்துக்கங்க. இதே மாதிரி நடந்துக்கங்க. ஓகே மருமவளே, ஓகே ஓகே. அம்மா இப்படி ஆயிப்பச்சேம்மா, அம்மா இப்படி ஆயிப்பச்சேம்மா. மருமவளே அவ வர, நம்ம ஆக்ஷன் போட்டுருவோமா? சரி தே, உள்ள வரட்டும். வாடி மவளே, வா வா. வந்துட்டியா? ஆமாமா ஆமா வந்துட்டேன். அது ஒரு ஏடியா வந்துட்டேன். இனிமே என் புருஷ வீட்டுக்கு என் மாமியார் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். என்ன மாதிரி நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றது சரிதான். என்ன நம்ம மைனிகேரி எப்போ நம்ம சொன்னா மாத்தி சொல்லுவா, இன்னைக்கு சரிதான் சொல்றா. ஆமா, என்னடி பிரச்சனை உங்களுக்குள்ள? முதல்ல அதை சொல்லுடி. முதல்ல என் மாமியார் கூட என்னால வாழவே முடியாது. என் வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கணும். என் மாமியார் கிளவிய என் புருஷனோட தங்கச்சி வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு வந்துடணும். அப்பதான் என் மாமியார் கிளவி சரிப்பட்டு வரும். அதுக்கெல்லாம் என்னால கஞ்சி காய்ச்சி ஊத்த முடியாதுமா, சோறு வடிச்சு கொட்ட முடியாது. என்னம்மா நீ இப்படி பேசுற? பின்ன என்னம்மா, என் நாத்தனார்காரி வேற அடிக்கடி வீட்டுக்கு வரா. ஓஹோ, வானாதனாருமா? சும்மா இருங்க, நீ குறுக்க பேசாம. மைனிகாரி, நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? குறுக்க பேசுறதுக்கு தான் இருக்கேன், அதையே செய்ய விட மாட்டேங்கல. முதல்ல என் புருஷன் கிட்ட தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். எப்ப உன் அம்மையை கொண்டு உன் தங்கச்சி வீட்டுல விடுதியா அப்ப வந்து என்னைய கூட்டு போன்னு சொல்லிட்டேன். எப்படிமா நான் சொன்னது சரிதானே? அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு ஒரு 8 நாள மாட்டேன் பாத்துக்க. சரியா சொன்ன, சரியா சொன்ன. நீ சொல்றது சரிதான். ஆமா, அது இருக்கட்டுமா. மைனிகேரி எதுக்கு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கா? நீ ஏன் இப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் நாத்து, எதுவா இருந்தாலும் உங்க அம்மைய உங்க வீட்டுல போய் கூட்டி கொண்டு வச்சு பேசிக்க நாத்து. இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன சொல்றீங்க மேனி? இது எங்க வீடு, எங்க அம்மாவோட வீடு. எதுக்கு எங்க அம்மா இங்க இருந்து வெளியில போறோம்? என் வீட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு போறோம்? அப்ப உங்க அண்ணன் வரை ஒண்ணே சொல்லிரு, அன்னிகாரி கோச்சிக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிரு. வேண்டாம் மருமவளே வேண்டாம், நானே போயிடுறேன். என்னாச்சு மேனி? அப்பதெல்லாம் நல்லதானே போன் பேசுறியா? அவளுக்குள்ள உங்களுக்கு என்ன சண்டை வந்துச்சு? வேற ஒண்ணு இல்லடி, அவ என்ன சொல்ல வர்றானா,
உங்க அம்மாக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம வருது. நீயே உங்க அம்மாவை கொண்டு வீட்டுல வச்சு நல்லா பாத்துக்க நாத்து, என்னைய ஆள விட்டுருங்க. அப்படி இல்லன்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஓ நியாயத்துப்படியே நானே வரேன் நாத்து. ஓ மாமியார உன் புருஷனோட தங்கச்சி தான் பாத்துக்கிடணும்னா என் மாமியார என் புருஷனோட தங்கச்சி அதான் என் நாத்தனாரி நீ தானே பாத்துக்கணும். உங்க அம்மாவை கூப்பிட்டு இடத்த காலி பண்ணி என்ன நான் சொல்றது சரிதானே? ஐயோ அண்ணி, எங்க அம்மா வீட்டை விட்டு அனுப்பாதீங்க நீ. எங்க அம்மா ரொம்ப பாவம், எத்தனை வருஷமா இந்த வீட்ல இருக்காங்க நீ. அதெல்லாம் முடியாது நாத்து. அப்பட நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்ன நீ இப்படி மிரட்டுறீங்க? எங்க அண்ணன் பாவம் இல்லையா? உங்களை ஆசையா கட்டிக்கிட்டு வந்துச்சு. நீங்களும் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா தானே இருக்கணும். நீங்க ஏன் இந்த வீட்டை விட்டு போறீங்க? சரி நாத்தி, நான் இப்ப ஒண்ணு சொல்லட்டா? ஏன் நாத்தி, என் மாமியார் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா தப்புன்ற, நீ மட்டும் ஓ மாமியார் வீட்டை விட்டு வெளியில போக சொல்ற, இதுல என்ன இருக்கு நியாயம்? அண்ணி, நான் என் புருஷ வீட்டுல இருந்து கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனா தப்புன்ற, நீ மட்டும் உன் புருஷ வீட்டுல கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வரியே, இதுல என்ன இருக்கு நியாயம்? அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி, மன்னிச்சிருங்க. முதல்ல நான் என் மாமியார் கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேன். எங்க அம்மாவை தயவு செய்து வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க. அம்மா நீ கவலைப்படாதம்மா, நான் நல்லதா கெட்டதா என் புருஷ வீட்ல இருந்து சமாளிச்சுப்பேமா. அது இல்லாம என் மாமியாரை நான் அன்பா பாத்துப்பேமா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். நம்ம அம்மா வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னா நாமளும் நம்ம மாமியாரை சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும். கடவுள் இருக்காரு, கர்மா இருக்கு. நாம செஞ்சதுக்கு திருப்பி நம்ம அம்மாவுக்கு கண்டிப்பா நடக்கும். மருமவளே என்னை வீட்டுல சேர்த்துக்க மருமவளே, ப்ளீஸ் ப்ளீஸ். இப்படிதானே என் மாமியார் என்கிட்ட கெஞ்சினாங்க. நான் இறக்க இல்லாம வந்துட்டேனே. ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சிரு. நான் போய் என் மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறேன். ஐயா என்னத்த நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? அது சரி, என் மாவ போயிட்டாளான்னு பாரு. நாத்து போய் 10 நிமிஷம் ஆச்சுதே. அப்படா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு மருமவளே. நல்ல வேளை நீ சூப்பரா ஒரு ஐடியா கொடுத்த. ஹே, என் நாத்தனார சேர்த்து வச்சுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மருமவளே, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல தே, எனக்கும் நான் நல்லது தானே செஞ்சிருக்கேன். மாமி நாத்தனாரே பகல்ல வீட்டுல இருக்கும்போது இந்த தொல்லை பண்றா, ஒருவேளை நைட்டு ஃபுல்லா வீட்டுல இருந்துட்டானா நான் என்ன பாடுபட வேண்டியிருக்கும்? என்ன மருமவளே சொன்ன? சும்மா காமெடி பண்ணேன் தே, காமெடி. மருமவளே என்ன மாமியார்னு மட்டு மரியாதை இல்லாம யா முன்னாடி இந்த ஆட்டம் ஆடுற? ஐயோ அத்தை, திரும்பவும் என்னத்த நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? எப்படி மாமியார் மருமகளை கஷ்டப்படுத்த கூடாதோ அதே மாதிரி மாமியாரையும் மருமகளை கஷ்டப்படுத்த கூடாது. அது இல்லாம நீங்க என்ன கஷ்டப்படுத்துனீங்கன்னா உங்க மகளையும் இதே மாதிரி தான் அவங்க மாமியார் கஷ்டப்படுத்துவாங்க. கர்மா தே கர்மா. அடியே மருமவளே, கர்மா குருமா எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த முடியாது பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை கறி எடுத்து குழம்பு வைக்கிறியா? சே, இந்த மருமகளை கூட ஈஸியா திருத்திடலாம் போல. அதாவது என் நாத்தனாவ, இந்த மாமியா கறிய, அதாவது என் புருஷனோட அம்மாவை என்னால திருத்தவே முடியாது. இந்த வேதாளம் அப்பப்போ முருங்க மரத்துக்கு ஏறி என்னையே பாடா படுத்துது. என் மாமியார் மட்டும்தான் இப்படியா? இல்ல ஊர்ல உள்ள எல்லா மாமியாரும் இப்படித்தானா? என்னதான் புருஷன் குடும்பத்தை தான் குடும்பமா நினைச்சு அதுக்காக நல்ல விஷயங்களை யோசித்து பண்ணாலும் இந்த மாமியார்களுக்கு மட்டும் நம்மளோட அருமை, அந்த எருமைகளுக்கு மட்டும் நம்மளோட அருமை ஏன் புரியவே மாட்டேங்குதுன்னு தெரியலையா? மருமவளே மருமவளே, சரிதே சரிதே, கறி எடுத்து குழம்பு. மருமவளே, உன்ன மாதிரி உயரமான மனசு யாருக்கு இருக்கும்? நீ மட்டும் தான் விளையாடுவியா என்ன? நானும் சும்மா உங்ககிட்ட விளையாடி பார்த்தேன். சோ அப்பா, விளையாடி பாத்தீங்களா? நான் உண்மையிலேயே திரும்பவும் கெட்ட மாமியாரா மாறிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். பயப்படாத மருமகளே, நான் எப்பவும் ஒரு நல்ல மாமியாரா தான் இருப்பேன். அப்பப்போ கொஞ்சம் இப்படி அப்படியுமா இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரி தே, பரவாயில்ல. அந்த மாதிரி சமயங்கள்ல உங்களை எப்படி வழி கொண்டு வரணும் எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்ற மருமகளே, என்னை எப்படி வழிக்கு கொண்டு வருவ? அதுவாத்தே, நீங்க நீ எப்பெல்லாம் கடுப்பேத்துறீங்களோ அப்பெல்லாம் காஃபில சக்கரைக்கு பதிலா உப்பு போட்டு உங்ககிட்ட கொடுத்து உங்களை நான் பழி வாங்கிடுவேன். ஓஹோ, அதான் அடிக்கடி காஃபி உப்பு கறிக்குதா? ஆமாத்தே, கடுப்பான காஃபில சக்கரைக்கு பதிலா உப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப கடுப்பா மாட்டீங்கல்ல, அதான் எப்படி என் சாமர்த்தியம். சபாஸ் மருமகளே, சபாஸ்.